தராசு ஷியாம், எடுத்த எடுப்பிலேயே தாவேக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்குல அவங்களுக்கு இது ஒரு வெற்றியா பார்க்கிறதா, அதே நேரம் தமிழக அரசுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா? தாவேக தரப்பு இது அரசியல் வெற்றியாகத்தான் பார்க்கும், அதுல சந்தேகம் இல்லை. காரணம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்ட 2 விஷயங்கள், ஒன்று சிபிஐ விசாரணை, இன்னொன்று உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழு. ஆனால் தமிழ்நாடு அரசு இது பின்னடைவாக கருதாது என்பது எனது கருத்து. என்ன காரணம் என்றால், எஸ்ஐடியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு கேட்கவே இல்லை. அதுபோக இந்த ஆர்டரில் நீதியரசர் செந்தில்குமார் அவர்களது அப்சர்வேஷன் அது ரொம்ப டேம்னி, அதாவது விஜய் தரப்புக்கு அது பின்னடைவு. நான் ஒரு வழக்கறிஞராக அதை எப்படி பார்க்கிறேன்னா, ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம். அதாவது எதிர்த்தரப்பை கேட்காம அந்த தரப்புக்கு பாதகத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. ஜுடிஷியல் பிரின்சிபிள், இயற்கை நீதி. நிர்வாக நீதியை விட உயர்ந்தது இயற்கை நீதி. அப்போ இயற்கை நீதிப்படி உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை நீதிமன்றம் சொல்ல போகுதுன்னா, நீதிமன்றம் முதல்ல உங்களை கூப்பிட்டு கேட்கணும் இல்லையா? அப்படி விஜயை கேட்கல. அது முதலில் இருந்தே நான் அதை சுட்டிக்காட்டி தான் வந்தேன். அந்த அப்சர்வேஷனை இப்ப என்ன பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த இடத்துல ஒரு விசாரணை கமிஷன், ஒரு நபர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில், ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி, அது சென்னை ஹைகோர்ட் பார்வையில். அதே தான் இப்போ, அதாவது எஸ்ஐடிக்கு பதிலாக சிபிஐ, ஒரு நபர் கமிஷனுக்கு பதிலாக ஜட்ஜஸ், 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும், அது இனிமேல் தான் வரும். நமக்கு டிஓஆர்னு சொல்லுவாங்க. அருணா ஜெகதீசனுக்கு 4 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். 4வது ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சேன். என்னன்னா, இனிமேல் இந்த வருங்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்க என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், அதுதான் அந்த 4th டேர்ம். இப்ப அதே மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிஓஆர் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும் ஜட்ஜஸுக்கு. ரிட்டையர்ட் ஜட்ஜஸோட குழு எப்படி விசாரிக்கணும், என்னென்ன டேர்ம்ஸ்னு கொடுக்கும். இந்த நடுவில் இதுக்கு ஒரு காலம் பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் இப்ப எழுப்பப்பட்டுள்ள, இன்றைக்கு புதிதாக லேட்டஸ்டாக எழுப்பப்பட்டுள்ள விவகாரங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகத்தான் செய்யும். விஜயன் அவர்கள் கூறியது போல ஒரு ரிவ்யூ கூட அவங்க ஃபைல் பண்ணலாம். என்ன காரணம்னா, அது மோர் சீரியஸ். அதாவது என்னைய கேட்காமலே என் கையெழுத்தை வாங்கி எனக்கு தெரியாத ஒரு அபிடவிட்டை போட்டிருக்காங்க என்றால், அது நீதி பரிபாலனத்தின் பரிசுத்தத்தை கேள்விக்குரியதாக மாற்றும். உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றியதற்கு சமம். அது போட்டு வரும்போது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளதான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். அப்ப தமிழ்நாடு அரசு அதை தனது வெற்றியாக பார்த்துக் கொள்ளும். வேணும்னே ஏமாத்தி போட்டு சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாத்தி ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்க என்று தமிழ்நாடு அரசு அரசியல் ரீதியாக சொல்லும்.